நம்ம இன்னைக்கு ஓரியோ பிஸ்கெட்டில் ஒரு பேன் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஓரியோ பிஸ்கெட்டை இந்த மாதிரி நம்ம உடச்சி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் குட்டி குட்டியாக எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணியாச்சு. எல்லாத்தையும் புட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக புட்டாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம அந்த ஓரியோ பிஸ்கெட்டை நல்லா பொடியாக தூள் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றி இதுக்கு நல்லா மாவு கரைக்கிற மாதிரி கரைக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்க கரெக்டான பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இதை பேன் கேக்காக ஊற்றிக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ லைட்டாக இப்படி தேய்ச்சிக்கிட்டா போதும். இது வேகட்டும். வெந்தோட திருப்பி போடலாம். வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுடலாம். இது இந்த பக்கமும் வேகட்டும், எடுத்துடலாம். வெந்துருச்சு. நம்மளோட ஓரியோ பேன் கேக்கு எடுத்துடலாம். இப்போ இந்த பேன் கேக் வச்சாச்சு. இப்போ கொஞ்சோண்டு இந்த சிரப்பை ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு சாக்லேட் சிரப்பு மேலே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நம்ம சுகர் சிரப்பை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். நீங்கள் இது இப்போ பசங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இந்த பேன் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கேக்கு சூப்பராக இருக்குது. யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் இதை ஓரியோ பிஸ்கெட்டில் தான் செஞ்சீங்கன்னு. ஈஸி, டிஃப்ரெண்ட், டேஸ்டி, அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ஓரியோ பிஸ்கெட் பேன் கேக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு பிஸ்கெட்டை வாங்கினோமா, மிக்சியில் தூள் பண்ணோமா, கரைச்சோமா, பேன் கேக்கை சுட்டோமா, டக்குன்னு வச்சிடலாம். பசங்களுக்கு நீங்கள் இதை லஞ்ச் பாக்ஸை கூட இது நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். டிஃபன் பாக்ஸு காலியாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு என்கரேஜிங்காக இருக்கும், சப்போர்ட்டிங்காக இருக்கும், புது புது ரெசிபிஸ் போட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.